பிரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன குரூப் 4க்கு ஒரு நாளைக்கு 2000 சப்ஸ்கிரிப்ஷன் ஏறிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா ஒரு நாளைக்கு 100-200 தான் ஏறிட்டு இருக்கு. சரியா? ஸோ எக்ஸாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரிக்ஸை பற்றி ஏன் பார்க்குறோம்னா, பிரிக்ஸில் புதுசாக இந்தோனேஷியான்னு ஒரு கண்ட்ரி சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் அதை ஒட்டி நம்ம வந்து பார்க்குறோம். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிரிக் சவுத் ஆப்பிரிக்கா 2010 தான் சேர்ந்தது. பிரிக் அப்படிங்கிற டேர்ம் பி ஃபார் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா நம்ம பங்காளி. ஸோ பங்காளி இருக்கிறதுனால ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்டானது, எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இந்த பிரிக் அப்படிங்கிற நேமை காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜிம் ஓ நீல் அப்படிங்கிறவர் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்கனாமிஸ்ட் ஜிம் ஓ நீல் தான் இந்த நேம் வந்து காயின் பண்ணார். 2001 பிரிக் அப்படிங்கிற நேம் வந்து வைக்கிறாங்க. 2010 சவுத் ஆப்பிரிக்கா சேரும்போது அது பிரிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல வருது. ஸோ பிரிக்ஸுக்கு பார்த்தோம்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த பிரிக்ஸோட தலைமையிடம் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் சீனா இருக்கு. சரியா? ஷாங்காய் சீனால தலைமையாக அமைஞ்சிருக்கு. 2024 போன வருஷம் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரகம், UAE இந்த 4 கண்ட்ரி வந்து உள்ள சேர்ந்தாங்க. இதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்தோனேஷியா 10வது நாடா வந்து உள்ள வந்து சேர்ந்திருக்கு. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வளரும் நாடுகள், அதாவது வளர்ந்து வரும் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நாட் டெவலப்டு. இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப்டா இருக்கக்கூடிய G7 கவுண்டர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த பிரிக்ஸ். உலக மக்கள் தொகையில் 41% பிரிக்ஸ்ல தான் இருக்காங்க. இன்னும் முக்கியமான ஒரு ஃபேக்ட் பாருங்க, ரஷ்யால தான் இந்த வருஷம் 2024 சமிட் வந்து நடந்திருக்கு. எங்க நடந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 2020 எங்க நடக்க போகுதுன்னா பிரேசில்ல வந்து நடக்க போகுது. அப்புறமா உலக GDPல 24% இருக்காங்க. உலக வர்த்தகத்துல 16% வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கோஆபரேஷன். தேங்க்யூ.